Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய எக் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம வீட்லயே செய்யலாம். ரொம்ப டேஸ்டா. அதை எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு pan வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த எக்கை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், இந்தளவுக்கு உதிரி உதிரியாக ஃப்ரை ஆகிருக்கு. இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரெட் கலர் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். ஒரு 4-5 பீன்ஸு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அரை கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தண்ணி விடும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் நல்லா ஃப்ரை ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம பாயில் பண்ண ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸ்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் ரைஸாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரைஸ் உடையாமல் இந்தளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் எல்லாமே உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் உடைக்காமல் பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை பண்ணும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக விரவி அப்படியே சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் எதுவுமே தேவையில்லை. நம்ம ரோட்டு கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.